நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். விடுமுறை தினம் என்பதால் அதிகரித்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம். கள் இறக்கி விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க பூரண மதுவிலக்கே நிரந்தர தீர்வு என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தவும் கோரிக்கை. மாநில அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும். விக்கிரவாண்டியில் பாமக, அதிமுக நிர்வாகிகள் மீது தாக்குதல் என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. இடைத்தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என கோரிக்கை. சென்னை சைதாப்பேட்டையில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் சிறுவன் இறந்ததாக புகார். மாநகராட்சி அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு. சென்னை, திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ சோதனை. புதுக்கோட்டையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மானை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள். சென்னையில் இஷ்புத் தஹ்ரீர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டது தொடர்பாக என்ஐஏ சோதனை என தகவல். பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்களை திரட்ட முயன்றதாக குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பரப்புரை. ஒட்டன்காடு வெட்டி, மளிகைப்பட்டு பகுதிகளில் வாகனங்களில் சென்று வாக்கு சேகரித்தார். சீர்காழி அருகே வேறு இடங்களில் இருந்த சகோதரர்களை தேடி வெட்டிய கும்பல். செல்போன் வீடியோ வெளியான நிலையில் 4 பேரை கைது செய்து விசாரணை. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கோழி திருடியதாக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. குற்றவாளிகளை தேடும் காவல்துறை. சென்னை அண்ணாநகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாலையில் திரண்டு நடனமாடி உற்சாகம். சென்னை அடுத்த ஆவடியில் முதல் முறையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. மேளமடித்து பொதுமக்களை உற்சாகப்படுத்திய காவல் ஆணையர் சங்கர். திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூர் அருகே கோயில் திருவிழாவிற்கு பேனர் கட்டும் போது மின்சாரம் பாய்ந்து பள்ளி மாணவன் பலி. படுகாயமடைந்த மற்றொரு மாணவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. சிவகங்கை மாவட்டம் அரசனேரி அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்து விபத்து. இளைஞரை கைது செய்ததுடன் எதற்காக நாட்டு வெடிகுண்டு தயாரித்தார் என போலீசார் விசாரணை. குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட இஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக எழுந்த புகாரில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹிஜ்புத் தஹ்ரீர் இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பது, அந்த அமைப்புகளுக்கு உடந்தையாக செயல்பட்டது தொடர்பாக சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு சொந்தமான
வீடுகள், அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த புகாரின் பேரில் தாம்பரம் அடுத்த பீர்க்கங்கரணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முடிச்சூர் இபி காலனி பகுதியைச் சேர்ந்த கபீர் அகமது என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கபீர் அகமது இஸ்புத் தக்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சோதனைக்கு பிறகு எந்த மாதிரியான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது, அதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது தெரியவரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று ஈரோடு செட்டிப்பாளையம் அசோக் நகர் 6வது வீதியில் உள்ள சர்புதீன் என்பவரது வீட்டிலும், பெரியார் நகரில் உள்ள முகமது இசாக் என்பவரது வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். முகமது இசாக் என்பவரது வீட்டில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்ற நிலையில் அவர் பயன்படுத்திய செல்போன், 2 பென் டிரைவ்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதேபோன்று திருச்சி மாநகரம் சுப்பிரமணியபுரம் பெரியார் தெருவில் உள்ள ஜமால் முகமது என்பவரது வீட்டிற்கு வந்த அப்துல் ரஹ்மான் என்பவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தினர். அதிகாலையில் தொடங்கிய விசாரணை காலை 8:30 மணி அளவில் நிறைவடைந்தது. அப்துல் ரஹ்மானை தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் வடகாடு பகுதியில் அப்துல் காதர் என்பவருக்கு சொந்தமான பண்ணை வீடு உள்ளது. இங்கு அப்துல் காதரின் உறவினர் ஒருவர் குடும்பத்துடன் தங்கியிருந்து விவசாய பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த பண்ணை வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் குழந்தையம்மாள் நகரில் அகமது என்பவரது வீட்டில் இன்று காலை 6 மணி அளவில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மானாங்கோரையில் ஷேக் அலாவுதீன் என்பவரது வீட்டிலும், சாலியமங்கலத்தில் அப்துல் ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட 3 வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராய வழக்கில் தங்களது நிர்வாகிகள் சிக்கிவிடுவார்களோ என்ற பயம் திமுகவிற்கு உள்ளதாக விமர்சித்தார். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சம்பவத்திற்கு, கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 55, 60க்கு பேர் மேல, 63 பேர் அவங்க கணக்குப்படி, இன்னும் என்னன்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனா 63 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றின ஒரு முறையான விசாரணை வேண்டும். ஏற்கனவே மரக்காணம் சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? இன்னைக்கு வரலாம் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு வரலாம் அதுக்கு ஒரு முடிவில்லை. எங்கும் கள்ளச்சாராயம், எங்கும் விசச்சாராயம். அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். அது கள்ளச்சாராயம் ஆகட்டும், விசச்சாராயம் ஆகட்டும், அல்லது மெத்தனாலில் தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும், இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம். கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க பூரண மதுவிலக்கு என்பதே நிரந்தர தீர்வு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார். கள்ளச்சாராய சாவுகள், நச்சு சாராய சாவுகள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன. இதற்கு முழு மதுவிலக்கு ஒன்றுதான் தீர்வு. இளம் தலைமுறையினர் ஆற்றல் இழந்து, செயலிழந்து பாழ்பட்டு வருகின்றனர். இதனால் ஏற்படுகிற பாதிப்பு தேசத்திற்கு பேர் இழப்பு என்பதை அரசு உணர வேண்டும். ஆகவே மாநில அரசுகள் மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழர்களையும்